முன்னால. இதுல இன்னொரு ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்துல அத கூட நம்ம பேசியிருந்தோம். எல்லா மீடியாவும் பேசியிருந்தாங்க. வயசுக்கு மீறின ஒரு பேச்சு, எந்த அளவுக்கு பெண்கள கேவலமா பேச முடியும், ஒரு உதாரணத்தோட பேசியிருந்தார். அதுதான் அவருக்கான ஒரு கரும்புள்ளியா அமைஞ்சிருக்கு இந்த டைம்ல. அதான் அவர் பேசின பேச்சு அவர் அமைச்சராக இருந்து பேசினாலோ சும்மாவே பேசினாலோ தவறுதான். தவறுதான். ஆனா அமைச்சராக இருந்து அமைச்சருக்கு பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல. ஆமா. என்னென்ன பேசணும்ன்றது மீடியா இருக்காங்க, அதுக்கு லேடிஸ் இருக்காங்க, என்ன பேசணும்னு ஒரு இருக்குல்ல. வரம்புன்னு இருக்கு இல்லையா? இதுதான் பேசணும், அதுதான் பேசணும். இது ஒரு இது ஒரு சாராய கடைன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு சாராய கடைக்குள்ள 2 பேர் பேசிக்கிறது இல்லையா, அந்த பாஷை அது. அது வந்து போதையில பேசுறாங்க, தெளிஞ்ச பிறகு அவங்க அதுதான் அந்த பாஷை இது. அது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு இது அப்படிங்கிறத மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திமுக தலைமை உணராம, இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து பொன்முடிக்கு இந்த சிக்கல் வரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுனால அவங்க நினைச்சு வழியில்லாத 2 பேரும் அமைச்சரவையிலிருந்து இல்லை. இப்ப